ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இந்தியா வேர்ல்டு கப் அதிகம் எடுக்காத காரணம் என் இந்தியாவின் எண்ணங்கள் தான் எப்படி இருக்கிறது. நல்ல விளையாட்டு பிளேயர்களை இந்தியா கிரிக்கெட்டில் தேர்ந்தெடுக்கிறது. அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம காணப்போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். வேர்ல்டு கப் விளையாடும் போது எப்போதுமே இந்தியா செலெக்ஷன் பண்ணுவது தவறாகத்தான் எடுக்கிறார்கள் முடிவு. அதனால் ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கும்போது இந்தியா வேர்ல்டு கப்பில் ஆல் செலெக்ஷன் சரியில்லை என்று தான் நம்ம சொல்கிறோம். இந்தியா அதிகமான வேர்ல்டு கப்பில் விளையாடி கொண்டிருந்தாலும் வேர்ல்டு கப்பை பொறுத்த வரைக்கும் இந்தியா நல்ல பிளேயர்களை செலெக்ஷன் பண்ணாத காரணம் மட்டுமல்ல, இந்தியாவின் சுயரூபமான சுயநல புத்திகளும் அதில் அடங்கியிருக்கிறது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதிகமான வேர்ல்டு கப் எடுக்காத காரணமும் அதுதான். இப்போது நமக்கு என்ன பார்க்கிறோம் என்றால், இந்தியாவின் வேர்ல்டு கப்பு இதற்கு முடங்கப்படுகிறது. நிறைய விஷயங்களில் கர்வம் பார்க்கிறார்கள். ஏன்னா இவர்தான் விளையாட வேண்டும், அவர்தான் விளையாட வேண்டும் என்பதற்கான கர்வம் பார்க்கிறார்கள். இவரை நமக்கு விளையாட்டில் சேர்க்க வேண்டும், அவரை சேர்க்கக்கூடாது என்பதை கௌரவம் பார்க்கிறார்கள். இப்படி பல விஷயங்கள் அவர்கள் செய்தும் தவறினால்தான் இந்தியா வேர்ல்டு கப்பில் முயற்சிக்கிறது தவறு பண்ணுகிறது. வேர்ல்டு கப்பு அதிகம் எடுக்காத காரணமும் இதுதான். ஆனால் இதே போக்கு ஆஸ்திரேலியாவை நம்ம எடுத்துக்கொண்டால் அவங்க வேர்ல்டு கப்பில் வந்தாலே தனி ஒரு விளையாட்டை அங்கே காட்டுவாங்க. அதனால் அவங்களுக்கு வேர்ல்டு கப்பு நிச்சயம் எடுப்பாங்கன்னு நம்பிக்கை வந்துடுது. ஆனால் ஆஸ்திரேலியா கடந்த 2023 உள்ள வேர்ல்டு கப்புக்கு ஆஸ்திரேலியா எதுக்கு அந்த வேர்ல்டு கப் எடுத்தது? ஆஸ்திரேலியாவை நமக்கு என்னவெல்லாம் சொன்னோம்? ஆஸ்திரேலியா டீம் இதோட முடிஞ்சு போச்சு, அப்படி முடிஞ்சு போச்சு, இப்படி முடிஞ்சு போச்சுன்னு எல்லாம் சொன்னோம். ஆனால் அந்த வேர்ல்டு கப்பை அவ்வளோ சுலபமாக இந்திய மண்ணிலே ஆஸ்திரேலியா பறித்து வச்சிருக்கு வேர்ல்டு கப்பை. இதற்கு காரணம் உங்களுக்கு புரியலையா? இந்தியா அப்படி தான். இந்தியா ஆல் செலெக்ஷனில் கோட்டை விடுது, அதே போல் முக்கியமான மேட்சில் இந்தியா கோட்டை விடுது. இதை அனைத்து கிரிக்கெட் பிளேயர்களும் அனைத்து நாடுகளும் இதை தக்க பலமாக புரிஞ்சு வச்சுருக்காங்க. இந்தியாவுக்கு மைனஸ் எங்கே இருக்குன்னு அதை வச்சு பயன்படுத்தி கடைசி மேட்சில் சாதிச்சுறாங்க. இதுதான் இந்தியா கப்பை இழக்க வேண்டிய காரணமாக அமைஞ்சு விடுகிறது. இந்தியா எல்லாத்துலேயுமே ஒரு கௌரவம் பார்த்து சில விஷயங்களில் செயல்படுது. யாரை எடுக்கணும், யாரை எடுக்கக்கூடாது, யாருக்கு ஆளுமை இருக்குது, யாருக்கு ஆளுமை இல்லை, யார் எந்த இடத்துலேருந்து வந்தாங்க, யார் எந்த கிரிக்கெட் இதிலேருந்து வந்திருக்காங்க என்று பல விதங்களில் அவர்கள் ஆர்வம் பார்க்கிறார்கள். இதில் லஞ்சமும் இருக்கிறது என்பதை நானும் சொல்கிறேன். ஏன்னா பாவப்பட்டவங்கள் கிரிக்கெட்டில் முன்னேறி வரும்போது இவர்களுக்கு கேட்கும் பணம் பாவப்பட்டவனிடம் கிடைக்காத போது அந்த மாதிரி கிரிக்கெட் பிளேயர்களை இவங்கள் தள்ளி வைக்கிறார்கள். இதில் சூதாட்டங்களும் இருக்கிறது. அதனால்தான் நமக்கு முக்கியமான இந்திய பிளேயர்கள், முக்கியமான தமிழ்நாட்டு பிளேயர்களை இந்தியா எடுக்கிறதுக்கு விருப்பப்படாமல் இருக்கிறதுக்கும் காரணம் இதுதான். இந்தியா எதுக்காக அந்த முக்கியமான பிளேயர் எடுக்காமல் இருக்கிறான்னா, அவர்கிட்ட திறமை இருக்கி ஆனால் அவங்ககிட்ட பணம் இல்லை. இந்தியா ஐசிசி கிரிக்கெட் வாரியம் பணங்களும் லஞ்சங்களும் எதிர்பார்க்கிறது. நமக்கு லஞ்சத்தை எல்லா விதத்திலையும் பார்க்கிறோம், ஆனால் கிரிக்கெட்டிலும் லஞ்சம் இருக்கிறது. அதனால்தான் முக்கியமான பாவப்பட்ட பிளேயர்கள் வந்தாலும், கஷ்டப்படுற பிளேயர்கள் வந்தாலும் அவர்களை ஒதுக்கி வைப்பது இதுவும் ஒரு காரணம்தான். அதனால்தான் நட்டு இன்னைக்கு நமக்கு ஐபிஎல் மேட்சில் ஃபுல்லாக கலக்கி கொண்டிருக்கோ நட்டுக்கு இந்த நிலைமை தான் கிடச்சிருக்கு. நட்டுக்கு மட்டும் இல்லை, நிறைய தமிழ்நாட்டு பிளேயர்கள் எல்லாம் இப்படி தான் இந்திய டீமில் செலெக்ஷன் ஆகாமல் இருக்கிறாங்க. இதில் என்ன பார்க்குறான்னா, இந்தியா ஐசிசி கிரிக்கெட் வாரியம் நிறைய லஞ்சங்களை எதிர்பார்க்குது. இதிலையும் பணம் சம்பாதிக்க முயற்சி பண்ணிக்கிறது. அதனால் இப்படிப்பட்ட பிளேயர்களை அவங்க எடுக்கவும் மாட்டாங்க, அதற்கான வாய்ப்பும் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இடப்பட்ட கிரிக்கெட்டில் வாய்ப்பு கொடுப்பாங்க, ஆனால் டீம் 11 அவங்கள எடுத்து விளையாட வைக்க மாட்டாங்க. இதுதான் இப்போது இந்தியாவில் பிளேயராக இருக்கிறது. இந்தியா இதனால தான் வேர்ல்டு கப் எடுக்க கஷ்டப்படுகிறது. வேர்ல்டு கப்பு அவங்களுக்கு கிடைக்காம போகிறதும் அப்படித்தான். எல்லாத்துலேயும் பாருங்கள், இந்தியா நம்பர் 1 தான் இருக்கும். ஒன் டே மேட்ச்சும் சரி, டெஸ்ட் மேட்ச்சும் சரி, 2020 சரி, எல்லாத்துலேயும் நல்ல முன்னணி தான் இருக்கும். ஆனால் முக்கியமான வேர்ல்டு கப் மேட்சுகள் வரும்போது இந்தியா கோட்டை விடுறதான் உண்மை. கோட்டை விடுறதுக்கு காரணமே இதுதான். நல்ல பிளேயர்களை இவங்க வாய்ப்பு கொடுக்காம அத்தனை டிஸ்மிஸ் பண்ணுறாங்க. அத்தனைக்கும் அவங்கள்ட்ட இவங்க ஏதோ ஒன்று எதிர்பார்க்குறாங்க, அது கிடைக்கவில்லை என்றால் அத்தனை பிளேயர்களை முடக்கப்படுகிறாங்க. இதனால் இந்திய பிளேயர்கள், நல்ல பிளேயர்கள், இந்திய சின்ன பிளேயர்களை இவங்க உருவாக்காமல் விடுறதுக்கு காரணமே இதுதான். இப்போது வந்திருக்க கோச்சு கூட டிராவிட் சின்ன பிளேயர்களை உருவாக்கி கொண்டு நல்ல வாய்ப்புகளை எல்லாம் கொடுத்தாரு. ஆனால் என்ன தெரியல, என்னவோ தெரியல,
இந்த தமிழ்நாட்டு டீமை அவரை தேர்ந்தெடுக்காமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு எனக்கு புரியலை. உதவி செயலாளராக இருக்கிற இப்போ அகாக்கர் இருக்கிறார், அவர் பேரில் இந்திய கிரிக்கெட்டு நல்ல ரசிகர்களும் நல்ல மரியாதை வச்சுருந்தாங்க. அந்த மரியாதையும் அவர் இழந்துட்டார். அத்தனைக்கும் இழக்க வேண்டிய காரணம் என்னென்னா, தமிழ்நாட்டில் ஒரு வீரரை இந்த வேர்ல்டு கப்பில் செலெக்ஷன் பண்ணாத காரணம் தான் முக்கியமாக முழுமையாக இருக்கிறது. ஆனால் இந்த வேர்ல்டு கப்பு இந்தியா கண்டிப்பாக வெஸ்ட் இண்டீஸில் நடக்குது, அமெரிக்காவில் நடக்க போகிறது. இந்த வேர்ல்டு கப்பை இந்தியா எடுக்குமான நம்பிக்கையே இல்லைங்க. ஏன்னா இந்தியா டீம் செலெக்ஷனே சரியில்லை. விளையாடாத அத்தனை பிளேயர்களை செலெக்ஷன் பண்ண வச்சுருக்கேன். அத்தனை பேரும் ஃபார்மிலே இல்லை. கார்த்திக் பாண்டியா எல்லாம் இந்திய பிளேயரில் கிரிக்கெட்டில் ஃபார்மிலே இல்லை. இதோட 3 முறை டக் அவுட்டே ஆகி போயிருக்கிறார். அப்படிப்பட்ட கார்த்திக் பாண்டியாவை எடுத்து ஆல்ரவுண்டர் தேவையா? ஆல்ரவுண்டர் இந்தியாவில் இல்லையா? தமிழக வீரர்கள் ஆல்ரவுண்டர் யாரும் இல்லையா அப்படின்னு நம்ம பார்த்தா எல்லாமே இருக்கிறது. ஆனால் இந்தியா அதற்கு ஏற்ற மாதிரி வாய்ப்புகளை கொடுத்து இருக்கிறது. அவர் நல்ல பிளேயர், விட்டுடக்கூடாது அப்படின்னு சொல்லி எத்தனை மேட்ச் தான் ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுப்பேங்க. ஆனால் எந்த வாய்ப்பும் கொடுக்காம நல்லா விளையாடுற பிளேயர்களை நீங்கள் இந்திய டீமில் எடுத்தால் என்ன குறைஞ்சி போயிடுங்க. ஆனால் கண்டிப்பாக இந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டு வீரர்களுக்கு நிச்சயம் நீங்கள் வாய்ப்பு கொடுக்க வேண்டும். நிறைவேறுகை எடுத்துக்கொண்டு போய் வாய்ப்பு கொடுக்காமலே வச்சுருக்கீங்க. அத்தனையும் மாற வேண்டும். அன்பு கிரிக்கெட் ரசிகர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, வணக்கம்.